தமிழ் பள்ளிகளை விடுத்து மற்ற பள்ளிகளிலும் அல்லது தனியார் பாலர் பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்கள் தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டில் பதிவு செய்யும் போது தமிழ் மொழியில் வாசிக்கவும் எழுதவும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அத்தகைய மாணவர்களுக்கு எளிமையான முறையில் தமிழ் மொழியை கற்பிக்கும் பொருட்டு 30 நாள்களில் தமிழ் எனும் புதிய அகப்பக்கம் நேற்று அறிமுகம் கண்டது. 30 நாட்களுக்குள் எவ்வாறு எளிய முறையில் தமிழை கற்றுத் தேர்வது என்ற ஆய்வை கடந்த 2016ஆம் ஆண்டே தாம் மேற்கொண்டு வந்ததாக அகப்பக்கத்தின் நிறுவனர் முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தமது பள்ளியிலும் அத்திட்டத்தை அமல்படுத்திய போது மாணவர்களிடம் பெரிய மாற்றத்தை உணர்ந்ததுடன் பெற்றோரிடமிருந்தும் ஆதரவு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார். எனவே தொழில்நுட்ப துணைவுடன் நாடு தழுவிய அளவில் இதை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியே இந்த அகப்பக்க உருவாக்கத்திற்கு வித்திட்டதாக மாசாய் தமிழ் பள்ளி ஆசிரியாக பணிபுரியும் கஸ்தூரி தெரிவித்தார். 30 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான விளையாட்டின் மூலம் மாணவர்கள் தமிழை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் விளையாடுவதுதான் அவர்களுக்கு தெரியுமே தவிர அவர்களுக்கு தமிழ் மொழி கற்றுக்கொள்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும் இந்த படிப்பு கற்றல். ஆகவே இறுதியில் என்ன தெரியும் என்றால் இந்த மாணவர்கள் அவர்களையே அறியாமல் அவர்கள் தமிழ் மொழியை மகிழ்ச்சியாக மிகவும் எளிமையாக கற்றுக்கொள்வார்கள். எழுத்தில் ஆரம்பித்து சொல்லில் பிறகு சொற்றொடர் வாக்கியம் அப்படின்ட்டு இறுதியில ஒரு நாளிதழ் கூட அவர்களால் வாசிக்க முடியும் இந்த திட்டத்தில். இந்த அகப்பக்கத்தின் உள்ளடக்கம் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார். 30 நாளுக்குரிய குறிப்புகள் இருக்கும், காணொலியாக இருக்கும். அந்த காணொலியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா பாடல்கள் இருக்கும், குழந்தை பாடல்கள் இருக்கும், எப்படி சரியான முறையில் தமிழை எழுத்துக்களை எழுதுவது அப்படின்னு இருக்கும். அது தவிர்த்து எப்படி வாசிப்பது அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு ஒரு வாசிப்பு செய்த பிறகு விளையாட்டு இருக்கும். விளையாட்டு மிகவும் முக்கியம் அல்லவா, அதையும் நம்ம சேர்த்திருக்கோம். அது மட்டுமல்லாமல் விளையாடிய பிறகு பயிற்சிகள் இருக்கும். ஆசிரியர்கள் இதை போதிக்கலாம். ஒவ்வொரு தலைப்பு அல்லது பாடத்திலும் பயிற்சிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் PDF படிவ முறையில் இருக்கும் அதை ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்து பயிற்சியாகவும் மாணவர்களுக்கு வழங்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் ஆசிரியர்களின் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் வகையில் 30 வகையான நாள்பாட திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதை முனைவர் கஸ்தூரி சுட்டிக்காட்டினார். 30 நாட்களுக்கு பின்னர் மாணவர்களின் வாசிப்பு மற்றும் எழுதும் திறமையை பரிசோதிக்கும் வண்ணம் இணைய கதைகளும் அதை உட்படுத்திய கேள்விகளும் பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன் பல்கலைக்கழகம் போன்ற வெளிநாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் நேற்று மலேசியாவில் முதன்முறையாக கோலாலம்பூர் தான் ஸ்ரீ சோமா அரங்கில் வெளியீடு செய்யப்பட்டது.